தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. தனுசு ராசியில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்கார். சூரியன் இருக்கிறது மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏன்னா மகர ராசியில், அதாவது தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் சூரியன் பயிற்சி ஆகிட்டார். மகர சங்கராந்தி. கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு இணைகிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு 6 நாளில், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி இந்த மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு. இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா சூரிய பகவானும் சரி, செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள். சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட், அதாவது ஆசிட் மாதிரி. அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்த ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா, புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி 19ஆம் தேதி அன்னைக்கு. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை, பிப்ரவரி 16 பீஷ்மாஷ்டமி, பிப்ரவரி 23 நடராஜர் அபிஷேகம், பிப்ரவரி 24 மாசி மகம். இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா, சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம். அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கும். இப்போ எங்களுக்கு இன்னும் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குற விஷயங்கள் எனக்கு காதில் விழருது. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக தொழில் விருத்தி ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும், பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வார்த்தைகளாலேயே உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்களை தரக்கூடிய சாதகமான நாட்கள், எந்தெந்த நாட்கள் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி 1, 2, 3, 6, 7,
6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி காலை 8 மணி வரை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள். உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய, சஞ்சலத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 16ஆம் தேதி 16th February மதியம் 2 மணி 43 நிமிஷத்துலேருந்து 18th February 18/2/2024 இரவு 9 மணி 54 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த 16, 17, 18 நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. பெருசாக வந்தால் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் அஃபிஷியலாக உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு கேட்கலாம். ஆனால் 7ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு குழப்பம் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, முதலீடுகள் செய்து உங்களுடைய பணத்தை முதலீடு செஞ்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனால் தேவையான அளவுக்கு பண வருமானம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்குது. குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாயின் 4ஆம் பார்வை குருவுக்கு கிடைக்கிறது. குரு உங்கள் ராசியை பார்க்கறது. அதனால் கடின முயற்சியும் ஆக்ரோஷ முயற்சியின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். அதே சமயம் வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக இருக்கிறதுனால சில சமயம் உங்கள் மேல் அதிகாரிகளையே நீங்கள் அதிகாரமாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் வருமானத்திற்கு குறை இருக்காது. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. சில வாக்குவாதங்கள் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் ஆரோக்கிய சங்கடத்தை சந்திப்பார்கள். உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு மாத பிற்பகுதியில், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சூரியன் சனி சேர்க்கை உங்களுடைய கௌரவத்திற்கும் உங்களுடைய செல்வாக்கிற்கும் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான், சண்டை போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி உறவில் எந்த பங்கமும் இல்லை. ஆனால் மகன் மகள், பையன் அப்பா, அம்மா பொண்ணு, இந்த உறவில் மட்டும்தான் மன வருத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்கள் பையன் இந்த மாதம் நிறையா செலவு பண்ணுவான். அதுக்கு பணம் கேட்டுகிட்டே இருப்பான். அப்பா எனக்கு அதுக்கு பணம் கொடு, எதுக்கு பணம் கொடுன்னு கேட்பான். உங்களால் பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏற்கனவே நான் ஹவுசிங் லோன் கட்டின்னு இருக்கேன், பர்சனல் லோன் கட்டின்னு இருக்கேன், நகைக்கடன் கட்டின்னு இருக்கேன். இதில் உங்கள் அம்மா வேறு நகை சீட்டு போட்டிருக்கா, என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன்னா உங்கள் பையன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது ஓம்பாடு, எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்பான். அவனுடைய படாடோப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இல்லாட்டி அவன் வாங்கின கடனையும் நீங்கள் சேர்த்து அடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் சற்று மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில், வியாபாரத்தில் வருமானம் வருதோ இல்லையோ, அரசாங்க பதவியில் இருக்கிற அரசியல் துறை சார்ந்தவர்களால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களை பகைத்து கொள்ளும் சூழ்நிலை வருது. நீங்கள் என்னதான் பணம் கொடுத்தாலும் அவர்கள் பத்தாதுன்னு சொல்லுவாங்க, திருப்தி பெற மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு கோபத்தில் ஏதாவது சொல்லிவிட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய கலீக்ஸ், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்கெல்லாம் உங்கள் பேரில் ஒரு அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுற்று வட்டத்தினரின் எதிர்ப்புகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். யாருக்கு நல்லது சார், எங்களுக்கு எதுக்குமே நல்லது சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு கேட்டால், இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், தசமஸ்தானாதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வந்தால் கூட சந்திராஷ்டம நாட்கள் சொன்ன 16 முதல் 18 அந்த நாட்களில் உங்களுக்கு உத்தியோக பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பழைய பாக்கிகள் ஏதாவது இருக்கும். ஏதாவது நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பணத்தை ஏதாவது பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த பணம், அந்த பிடித்தது தப்பு, அந்த பிடித்தம் செய்தது தப்புன்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் வருமானத்திற்கு குறைவில்லாத மாதமாக இருக்கும். இது இந்த மாதம் வரைக்கும் இல்லை, மார்ச் 15 தேதி வரைக்கும் பண வருமானத்திற்கு குறைவில் இருக்காது. அதே சமயம் 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியாகின்ற காரணத்தினால
பூமி தொடர்பாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு பராமரிப்பு செலவு பண்ணுறது, இல்லை உங்களுடைய நிலத்தில் போயிட்டு காம்பவுண்ட் வால் கட்டுறது, இல்லை வேலி கட்டுறது, இந்த மாதிரி அதாவது உங்கள் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவுகள் கையை கடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். விரையாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக பண வருமானம் வந்தாலும் பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதம். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற மாதம். ஏன் உங்களுடைய ஆரோக்கியத்தையுமே கவனமாக பார்த்துக்க வேண்டிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தருவதும் யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும், அக்கம் பக்கத்தினர் விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எதுவும் உதவி செய்கிறதா இருந்தால் கவனம் பார்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துக்கும் சம்மந்தப்படுறதுனால இந்த மாத பிற்பகுதியில் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள், தந்தை மகள் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பிராயஷ்சித்தம், பரிகாரம், பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, சோமாஸ்கந்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க. சிவன், பார்வதி, முருகன் இந்த 3 தெய்வங்களும் இணைந்திருக்கும் கோலத்துக்கு பேர் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர். குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த சோமாஸ்கந்தரை வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். அதாவது சோமாஸ்கந்தர்னா தந்தை மகன் சிவபெருமானும் முருகனும் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு பேர், தாயாரோட பார்வதி தேவியோடு இருக்கிறதுக்கு பேர் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும். தேவையற்ற பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நல்ல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு அந்த சர்வேஸ்வரன் துணை இருப்பான். உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.